இந்திரத்யும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டவன். இரவும் பகலும் இறை சிந்தையிலேயே தன் நாட்களை கழிப்பவன். ஒரு நாள் பெருமாள் சிந்தனையுடன் மௌன விரதத்தில் இருந்தான். எதிர்பாராத விதமாக அகத்திய முனிவர் மன்னனை பார்க்க வந்தார். கடலையே குடித்தவர், தமிழ் மொழியை தோற்றுவித்தவர், குள்ளமான மனிதர். தவ ஆற்றலில் நிறைந்திருந்த மன்னன் அகத்தியரை வரவேற்க மறந்துவிட்டான். மௌன விரதத்தில் இருந்ததால் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. இதை பார்த்த அகத்தியருக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது. நீ யானையாக கடவாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். பதறிப்போன மன்னன் மௌன விரதத்தை கலைத்துவிட்டு அவர் திருப்பாதங்களில் சரணடைந்தார். சாப விமோச்சனம் வேண்டி நின்றார். அகத்தியரும் அவன் மேல் இறக்கப்பட்டு, நீ யானையாக பிறப்பாய், ஆனால் பெருமாளை சரணடைந்து அவர் உனக்கு முக்தி கொடுப்பார் என்று சாப விமோச்சனத்தை கொடுத்தார். இந்திரத்யும்னன் திரிகூடமலையில் கானகத்தில் கஜேந்திர யானையாக பிறந்தான். பூர்வ ஜென்மத்தில் பெருமாள் மீது அன்பு கொண்ட மன்னன் அல்லவா? அதே போலவே இந்த ஜென்மத்திலும் கஜேந்திரன் பெருமாள் திருப்பாதங்களில் விழுந்து கிடந்தான். மன்னனாக இருந்து நாட்டை ஆண்டான். இப்போது யானையாக பிறந்து கானகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான். கம்பீரமான யானை. பிற யானைகள் இவனை கண்டு பயந்து இவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடந்தன. கானகத்தில் ஒரு குடம் இருந்தது. குடத்தில் தேவலர் என்ற முனிவர் ஜெபித்தவாறே நீராடிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கந்தர்வன் விளையாட்டாக தண்ணீருக்கடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான். கோபமடைந்த முனிவர், நீ முதலையாக பிறப்பாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். விளையாட்டு விபரீதமானது. கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டி நின்றான். நீ என் காலை பிடித்து இழுத்தாய், அதே போல் நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய். அப்போது பெருமாள் வந்து உன்னை வதம் செய்வார். மீண்டும் நீ கந்தர்வனாய் பிறப்பாய் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார். கஜேந்திர யானை கானகத்தில் நிலத்தில் இருந்தது. கந்தர்வன் முதலையாக குடத்தில் கிடந்தான். ஒரு நாள் கஜேந்திர யானை குடத்தில் குடிக்க வந்தது. குடத்தில் கிடந்த கந்தர்வ முதலை அவன் காலை பிடித்து இழுத்தது. கஜேந்திரனின் நண்பர்கள் எல்லாரும் வந்து முயன்றும் முதலை பிடியில் இருந்து கஜேந்திரனை விடுவிக்க முடியவில்லை. எல்லா யானைகளும் கண்ணீர் வடித்தன. வலியில் துடித்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் பெருமாளை நோக்கி கதறினான். குடத்தில் பூத்திருந்த தாமரை மலரொன்றை எடுத்து தும்பிக்கையால் வானில் வீசி எறிந்தான். ஆதி மூலமே என்று உரக்க கத்தினான். அவன் குரல் வைகுண்டத்தை எத்தியது. அங்கிருந்த பெருமாள் தன் பக்தனின் குரலை கேட்டு ஓடோடி வந்தார். கையில் இருந்த சக்கராயுதத்தால் முதலையை வதம் செய்தார். கஜேந்திரன் பெருமாளின் காலில் போய் சரணடைந்தான். முதலையை வதம் செய்த க்ஷணமே முதலை கந்தர்வனாக மாறியது. மேலெழுந்து வந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் பெற்று திருமாலை வணங்கி கந்தர்வ உலகுக்கு சென்று விட்டான். கஜேந்திர யானையும் திருமாலின் திருப்பாதங்களில் சரணடைந்து வைகுண்டத்தை அடைந்தது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? முதலை வாழும் குடம் பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலில் யானை போன்ற ஜீவாத்மாக்கள் சிக்கி தவிக்கிறது. முதலை என்பது நாம் செய்த கர்மவினை. கர்மவினைகள் ஜீவாத்மாவை பற்றிக் கொள்கிறது. கர்மவினையிலிருந்து விடுபட ஜீவாத்மா இறைவனின் திருப்பாதங்களில் சரணடைய வேண்டும். அப்படி ஜீவாத்மா சரணடையும் போது பரமாத்மா முதலையை சக்கரத்தால் வேறறுத்தது போல நம் கர்மவினைகளை வேறறுத்து நம்மை கரை சேர்ப்பார் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பெருமாளை துதிப்பவர்கள் இந்த கதையை மனதில் நினைத்துக் கொண்டாலே போதும், கோடி நன்மைகள் கூடி வரும் என்று நாராயணியம் நமக்கு சொல்லுகிறது. யானையை காப்பாற்ற பெருமாள் ஓடோடி வந்ததால் பெருமாளுக்கு கஜேந்திரவரதன் என்ற திருநாமம் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலம் என்ற ஊரில் கஜேந்திரவரதன் திருக்கோவில் இருக்கிறது. கஜேந்திர மோட்ச திருவிழா பங்குனி சித்திரை மாதங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்களும் எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று அந்த பெருமாளை வேண்டி நிற்கிறார்கள். பல ஆழ்வார்களும் புலவர்களும் கஜேந்திர மோட்சத்தை குறித்து பல பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். பாரதியார் கூட பாஞ்சாலி சபதத்தில் கஜேந்திர மோட்சத்தை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஹரி ஹரி என்ற திருநாமத்தை சொன்னாலே போதும், உடனே பெருமாள் ஓடி வந்து பக்தனுக்கு உதவி செய்வார் என்பதுதான் நம்பிக்கை. இறைவன் திருப்பாதங்களில் சரணாகதி அடையும் தத்துவத்தை தான் இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது.
கஜேந்திரனைப் போல இறைவன் திருப்பாதங்களில் சரணடைவோம். அவர் உடனே வந்து நம்மை காப்பாற்றுவார். இந்திரத்யும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டவன். இரவும் பகலும் இறை சிந்தையிலேயே தன் நாட்களை கழிப்பவன். ஒரு நாள் பெருமாள் சிந்தனையுடன் மௌன விரதத்தில் இருந்தான். எதிர்பாராத விதமாக அகத்திய முனிவர் மன்னனை பார்க்க வந்தார். கடலையே குடித்தவர், தமிழ் மொழியை தோற்றுவித்தவர், குள்ளமான மனிதர். தவ ஆற்றலில் நிறைந்திருந்த மன்னன் அகத்தியரை வரவேற்க மறந்துவிட்டான். மௌன விரதத்தில் இருந்ததால் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. இதை பார்த்த அகத்தியருக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது. நீ யானையாக கடவாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். பதறிப்போன மன்னன் மௌன விரதத்தை கலைத்துவிட்டு அவர் திருப்பாதங்களில் சரணடைந்தார். சாப விமோச்சனம் வேண்டி நின்றார். அகத்தியரும் அவன் மேல் இறக்கப்பட்டு, நீ யானையாக பிறப்பாய், ஆனால் பெருமாளை சரணடைந்து அவர் உனக்கு முக்தி கொடுப்பார் என்று சாப விமோச்சனத்தை கொடுத்தார். இந்திரத்யும்னன் திரிகூடமலையில் கானகத்தில் கஜேந்திர யானையாக பிறந்தான். பூர்வ ஜென்மத்தில் பெருமாள் மீது அன்பு கொண்ட மன்னன் அல்லவா? அதே போலவே இந்த ஜென்மத்திலும் கஜேந்திரன் பெருமாள் திருப்பாதங்களில் விழுந்து கிடந்தான். மன்னனாக இருந்து நாட்டை ஆண்டான். இப்போது யானையாக பிறந்து கானகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான். கம்பீரமான யானை. பிற யானைகள் இவனை கண்டு பயந்து இவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடந்தன. கானகத்தில் ஒரு குடம் இருந்தது. குடத்தில் தேவலர் என்ற முனிவர் ஜெபித்தவாறே நீராடிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கந்தர்வன் விளையாட்டாக தண்ணீருக்கடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான். கோபமடைந்த முனிவர், நீ முதலையாக பிறப்பாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். விளையாட்டு விபரீதமானது. கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டி நின்றான். நீ என் காலை பிடித்து இழுத்தாய், அதே போல் நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய். அப்போது பெருமாள் வந்து உன்னை வதம் செய்வார். மீண்டும் நீ கந்தர்வனாய் பிறப்பாய் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார். கஜேந்திர யானை கானகத்தில் நிலத்தில் இருந்தது. கந்தர்வன் முதலையாக குடத்தில் கிடந்தான். ஒரு நாள் கஜேந்திர யானை குடத்தில் குடிக்க வந்தது. குடத்தில் கிடந்த கந்தர்வ முதலை அவன் காலை பிடித்து இழுத்தது. கஜேந்திரனின் நண்பர்கள் எல்லாரும் வந்து முயன்றும் முதலை பிடியில் இருந்து கஜேந்திரனை விடுவிக்க முடியவில்லை. எல்லா யானைகளும் கண்ணீர் வடித்தன. வலியில் துடித்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் பெருமாளை நோக்கி கதறினான். குடத்தில் பூத்திருந்த தாமரை மலரொன்றை எடுத்து தும்பிக்கையால் வானில் வீசி எறிந்தான். ஆதி மூலமே என்று உரக்க கத்தினான். அவன் குரல் வைகுண்டத்தை எத்தியது. அங்கிருந்த பெருமாள் தன் பக்தனின் குரலை கேட்டு ஓடோடி வந்தார். கையில் இருந்த சக்கராயுதத்தால் முதலையை வதம் செய்தார். கஜேந்திரன் பெருமாளின் காலில் போய் சரணடைந்தான். முதலையை வதம் செய்த க்ஷணமே முதலை கந்தர்வனாக மாறியது. மேலெழுந்து வந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் பெற்று திருமாலை வணங்கி கந்தர்வ உலகுக்கு சென்று விட்டான். கஜேந்திர யானையும் திருமாலின் திருப்பாதங்களில் சரணடைந்து வைகுண்டத்தை அடைந்தது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? முதலை வாழும் குடம் பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலில் யானை போன்ற ஜீவாத்மாக்கள் சிக்கி தவிக்கிறது. முதலை என்பது நாம் செய்த கர்மவினை. கர்மவினைகள் ஜீவாத்மாவை பற்றிக் கொள்கிறது. கர்மவினையில் இருந்து விடுபட ஜீவாத்மா இறைவனின் திருப்பாதங்களில் சரணடைய வேண்டும். அப்படி ஜீவாத்மா சரணடையும் போது பரமாத்மா முதலையை சக்கரத்தால் வேறறுத்தது போல நம் கர்மவினைகளை வேறறுத்து நம்மை கரை சேர்ப்பார் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பெருமாளை துதிப்பவர்கள் இந்த கதையை மனதில் நினைத்துக் கொண்டாலே போதும், கோடி நன்மைகள் கூடி வரும் என்று நாராயணியம் நமக்கு சொல்லுகிறது. யானையை காப்பாற்ற பெருமாள் ஓடோடி வந்ததால் பெருமாளுக்கு கஜேந்திரவரதன் என்ற திருநாமம் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலம் என்ற ஊரில் கஜேந்திரவரதன் திருக்கோவில் இருக்கிறது. கஜேந்திர மோட்ச திருவிழா பங்குனி சித்திரை மாதங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்களும் எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று அந்த பெருமாளை வேண்டி நிற்கிறார்கள். பல ஆழ்வார்களும் புலவர்களும் கஜேந்திர மோட்சத்தை குறித்து பல பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். பாரதியார் கூட பாஞ்சாலி சபதத்தில் கஜேந்திர மோட்சத்தை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஹரி ஹரி என்ற திருநாமத்தை சொன்னாலே போதும், உடனே பெருமாள் ஓடி வந்து பக்தனுக்கு உதவி செய்வார் என்பதுதான் நம்பிக்கை. இறைவன் திருப்பாதங்களில் சரணாகதி அடையும் தத்துவத்தை தான் இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது. கஜேந்திரனைப் போல இறைவன் திருப்பாதங்களில் சரணடைவோம். அவர் உடனே வந்து நம்மை காப்பாற்றுவார். நன்றி, நன்றி.